பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் பொதுவான தகவல்கள் சிலவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய நிகழ்ச்சியிலே அவசரப்பட்டு வீட்டை வித்துறாதீங்க, நிலத்தை வித்துறாதீங்க, இந்த இடம் ராசி இல்லை அதனால் இந்த வீட்டை வித்துருங்கன்னு யாராவது சொன்னால் உடனே வீட்டை வித்துட்டு போயிடாதீங்க. அந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுத்து விற்பனை செய்வதற்கு, வீட்டை மாற்றி அமைத்து கொள்வதற்கு ஜோதிட காரணங்களை சொல்லி சொந்த வீட்டை விற்பனை செய்ய ஜோதிடர்கள் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் என்பதையும் தெரிவித்து கொண்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது புலம்பெயர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்திலே ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். கல்விக்காக வேறு ஊருக்கு செல்வார்கள். நல்ல கல்வி படிக்கணும், அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய சிட்டியில் இருக்கிற நல்ல காலேஜில் போய் படித்தா நல்ல எஜுகேஷன் கிடைக்குங்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போகிறது அது ஒரு காரணம். அதே போல் தொழிலுக்காக வெளியூர் செல்வது என்பது நிறைய வருஷமாக இருந்துகிட்ருக்கு, பல காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எங்கே உத்தியோகம் கிடைத்தாலும் அங்கே குடியேறி விடுவது என்பது நாம் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 காரணங்களுக்காக மட்டுமே இடம் மாறலாம். வேறு சில சின்ன சின்ன காரணங்களும் உண்டு. அக்கம் பக்கத்தில் யாராவது பக்கத்தில் நம்ம ரொம்ப நெருங்கிய உறவினர் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கும் என்பதற்காக வயதான காலத்திலே சிலர் உறவினர்கள் உள்ள பகுதிக்கு செல்வார்கள். அவ்வாறு மாறலாம். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு நல்ல மருத்துவமனைக்கு பக்கத்திலே சிகிச்சை எடுப்பதற்கு வசதியாக இருந்தால் சௌரியமாக இருக்கும் என்பதற்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக லொக்கேஷன் மாறி வேறு இடத்துல வந்து குடியிருப்பாங்க. அவங்களுடைய பூர்வீக வீட்டிலே இருந்தாக்கா அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும், செலவாகும், அலைச்சல், டைம். அதனால் மருத்துவ சிகிச்சைக்காக இடம் மாறுவது, கல்விக்காக மாறுவது, உத்தியோகத்திற்காக மாறுவது, இந்த 3 காரணங்களுக்காக வீடு மாற்றம் செய்வது என்பது நியாயமானது, ஏற்புடையது. ஆனால் இப்போ சமீப காலத்தில் நிறைய இடத்துல பார்த்தாக்க ஜாதகம் பார்க்க வரவங்களே என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் பூர்வீக ஊரில் இருக்கலாமா கூடாதா பார்த்து சொல்லுங்கள். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, இல்லை நீ பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடாது, பூர்வீக இடம் வீடு நிலம் எல்லாத்தையும் விற்றுட்டு வெளியில் வந்துருன்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப தவறான கருத்து. இந்த மாதிரியெல்லாம் மிஸ்கைட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னுடைய சக ஜோதிடர்களை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இது போல் மிஸ்கைட் பண்ண வேண்டாம். ஒரு மனுஷனுக்கு தொழிலில் கடன் ஜாஸ்தியாச்சுன்னா ப்ராப்பர்ட்டியை விற்று கடன் அடைப்பாங்க, அது வாஸ்தவம். அது பண்ணி தான் ஆகணும். கடன் தொல்லையில் இருக்கிறதுக்கு பேசாமல் நிம்மதியாக ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு போயிடலாம். ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுறதை விட கடன் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாச்சுனாக்கா ப்ராப்பர்ட்டி விற்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா எதுக்காக இடம் மாறும்? உத்தியோகத்திற்கு சமீபமாக இருக்க வேண்டும், வேலை பார்க்கும் இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும், அல்லது குழந்தைகளின் கல்விக்காக அவர்களின் பள்ளிக்கூடத்திற்கோ அல்லது கல்லூரிக்கோ அருகிலே வீடு பார்த்து கொண்டு போவது, மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அருகிலே வீடு பார்த்து கொண்டு போவது, இதெல்லாம் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு காரணமே இல்லாமல் ஜோசியர் சொல்லிட்டார், பூர்வீக இடத்துல இருந்தால் நீ ஷைன் பண்ண மாட்டேன், வெளியே வான்னு சொல்லிட்டாரு, அதனால் விற்றுட்டு வந்துட்டேன் அப்படி. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன பேசிஸில் சொல்கிறாங்கன்னு புரியல எனக்கு. புலம்பெயர்தல்ங்கிறது ஒரு முன்னேற்றத்திற்காக இருக்க வேண்டும். இடம் மாற்றம் செய்வது என்பது ஏதேனும் ஒரு முன்னேற்றம் அல்லது அதனால் ஒரு ஆதாயம் இருக்க வேண்டும். அல்லது தங்களுடைய வீட்டை வாடகைக்கு விட்டு சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டு சற்று பெரிய நகரத்திற்கு சிலர் குடுத்தனம் வருவார்கள். இப்போ சென்னையில் குடிபுகுந்தவங்கெல்லாம் பார்த்தாக்க அவங்கெல்லாம் பையனுக்கு அங்கே சாஃப்ட்வேரில் வேலை கிடச்சிருது, பொண்ணு என்ஜினியரிங் படித்து வேலை கிடச்சிருது, அதுக்காக நாங்கள் சென்னைக்கு இடம் மாறி வந்துவிட்டோம், எங்கள் ஊரை விட்டு இங்கே வந்திருக்கோம், ஏன்னா பசங்களுக்கு இங்கே வேலைங்கிறதுனால நாங்கள் இங்கே வந்துட்டோம், அங்கே ஒன்றும் எங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது, அதனால் இங்கே வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நியாயம் இருக்கிறது. எந்தவித காரணமுமே இல்லாமல் இடத்த விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் ஜோசியர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி பாவம் அவங்களுடைய வீடை விற்று, வாசலை விற்று, நிலம்பலம் விற்று, வயல் வரப்பெல்லாம் விற்று வேற ஒரு இடத்துக்கு வந்து எவ்வளோ அதெல்லாம் கஷ்டம். மறுபடியும் வாங்க முடியுமா? அந்த மாதிரி அந்த இடத்துல போய் வாங்க முடியுமா? ஒரு இடத்த விற்றுட்டு வந்தால் திரும்பி போய் வாங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆகவே இது போன்ற முடிவுகளை பொதுமக்கள் எடுக்க வேண்டாம், இப்படி யாரையும் தவறாக வழிநடத்த வேண்டாம் என்று சக ஜோதிடர்களை மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இவ்வாறெல்லாம் சொல்லக்கூடாது. சில பேர் பண்ண கேட்பாங்க, என்ன சார் நாங்கள்லாம் எவ்வளோ வருஷமாக ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இத்தனை நாளாக எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ ஜோசியருக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு
ஆணவத்தோடு சிலர் கேட்பார்கள். அவர்களிடம் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அதற்கு மாற்று வழி ஏதாவது சொல்லுங்கள். அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆல்டர்னேட் இருக்குது. எல்லாத்துக்கும் எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது என்ன சொல்யூஷனுங்கிறத சொல்லுங்கள். இந்த வீட்டில் குடியிருக்கா, அந்த பழைய அவனுடைய பரம்பரை வீட்டில் இருந்தால் அவனுக்கு கேடு ஏற்படும் என்று எதை வைத்து சொல்கிறீர்கள்? பரம்பரையாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீட்டிலே தொடர்ந்து குடியிருந்தால் அது அவனுக்கு தீமை ஏற்படும் என்று சொல்வது மிக தவறு. அவர்கள் முன்னோர்களெல்லாம் அங்கே தான் வாழ்ந்திருக்காங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த இடம் அது. அந்த இடத்துல இவர்கள் இருந்தால் எப்படி இவர்களுக்கு தீமை ஏற்படும்? எனக்கு புரியவில்லை. ஆக அதுபோல் அவசரப்பட்டு பூர்வீக இடத்தை விட்டுட்டு வித்துட்டு வெளியே வரலாமா என்னும் கேள்வியையும் நீங்கள் கேட்காதீர்கள். யாரேனும் அப்படி உங்களுக்கு நீ வித்துடு அப்போ தான் நல்லா இருப்பேன்னு சொன்னாக்க, அதுவும் எந்த அளவிற்கு சரியானது, எந்த அளவிற்கு அது நியாயமானது, அவர் சொல்வது எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சொன்னதெல்லாம் அப்படியே சொன்னபடி அப்படியே எடுத்துன்னு வந்துடக்கூடாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, திருமணத்தை பற்றி சொல்லும் பொழுது குருபலன் என்பது எல்லாருக்குமே ஆல்டர்னேட் இயர்ஸ் வந்துட்டு இருக்கும். 7 குரு வரும்போது பண்ணலான்னு 8 நடக்காதும்பாங்க. சரி, 9 குரு வரும்போது பண்ணலாம், 10 வரும்போது பண்ணலாம், இல்லை 11 கண்டிப்பாக நடக்கும். சில ராசிக்கு 12 குரு வரும்போது கூட நடக்கும். ராசியை குரு கடக்கும்போது ஜென்ம குரு காலத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகிவிடும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திற்கு குரு வந்தாலும் அப்பொழுது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் இடம் சில ராசிகளுக்கு நடக்காது. 4ஆம் இடமும் சில ராசிக்கு நடக்காது. 5 குரு வரும்போது கண்டிப்பாக நடந்துடும். 6 குரு திருமணம் நடப்பது கஷ்டம். 7 வரும்போது நடக்கும். இப்படி ஆல்டர்னேட் இயர்ஸ் திருமண பலன் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த திருமண விஷயத்திலும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் 28 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணோம், இப்போ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்போ திருமணம் செய்யக்கூடாது என்றால், கேது தசையிலே திருமணம் செய்வது நல்லதல்ல. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புத தசையிலே கல்யாணம் பண்ணிவிடணும். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கேது தசை, சுக்கிர தசை, சூரிய தசை 3மே நல்லது பண்ணாது. அதனால் ஏர்லி மேரேஜ் பண்ணியாகணும். லக்னம் என்ன தசை வருகிறது, எந்த வயதில் எந்த தசை வருகிறது, இதில் எந்த தசை திருமணத்திற்குரியதுங்கிறத நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும். இப்போ சிலருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனால் நல்லது. சில பேருக்கு நடுவில் கேது தசை வந்துடும். கரெக்டாக 22 வயசில் கேது வந்துடுத்துனா 29 தான் முடியும். அந்த பீரியட் திருமணத்திற்கு உகந்தது அல்ல. கேது தசை முடிந்த பிறகு சுக்கிர தசையிலே செய்யலாம். அது கூட சில லக்னங்களுக்கு தான் சுக்கிர தசை நல்லது பண்ணும்.